ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நிறைய ஈஷோ ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ அது நம்ம பார்த்தது வந்து மொதல் மைக்கோகோ ஷாப்பில் பார்த்தோம். இப்போ இந்த ஈஷோ ஷாப் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேட்டகரியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. அந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற வாசியை பார்த்தே வரும். இந்த ஈஸ்வர் ஷாப், ஸோ இந்த கடை வந்து நம்ம மதுரை அண்ணா நகரில் இருக்குது. இந்த அண்ணா பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் போகிறப்போ 2வது இடதுபுறம் வந்து வர்ற சாலையில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்ம ஈஸ்வர் ஷாப் வந்து வந்துடும். அதே போல் இன்னொரு ரூட் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் காமராஜர் சாலை இருக்குது. அங்கே வந்து கணேஷ் ஆட்லாப்ஸ்க்கான சிக்னல் வரும். அங்கே இடதுபுறம் நீங்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புதிதாக கட்டப்பட்ட, அதாவது சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்ட குருவிக்காரன் சாலை பாலம் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பாலம் தான். ஸோ இந்த பாலம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலுக்கான சிக்னல் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஒரு இடதுபுறம் வந்து ஒரு சாலை திரும்பும். அதில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் ஷாப் வந்துடும். வாங்க இப்போ ஈஸ்வர் ஷாப்புக்கு உள்ளே நம்ம நுழையிறோம். ஓகே, நெயில் ஸ்டிக்கர்ஸ், அதாவது நெயில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு டூல் கிட்டு தான் அது. ஒரு கிட்டு இது என்னென்னா அந்த நெயிலில் ஒட்டுறதுக்கான அந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸு, அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன நெயில் பாலிஷ் வந்துடும். அப்புறம் இந்த நெயில் அதாவது ஆர்டிஃபிஷியல் நெயிலும் இருக்கும். அதுவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிட்டாக வந்துடும். இதோட ப்ரைஸ் 80 rupees. கேர்ள் கிட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ இதெல்லாம் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் கிராஃப்ட் டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ட்ரை ஃப்ளவர்ஸ் தான் இது. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸும் இருக்கும் இதில். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஃபோம் கிளே, லைட் கிளே. இது கிளேவே கொடுத்துருக்காங்க. 12 பீஸ் இருக்கும். 12 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி டூலும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கிட்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறாங்க, ஏதாவது வேணும், கிளே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கிளே நீங்கள் வாங்கி தரலாம். இதை வச்சு நம்ம சின்ன சின்ன இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஏதாவது ஷேப் பண்ணி டிசைன் பண்ணி அவங்க விளாட்றதுக்காக யூஸ் ஆகுது. அந்த கிளே தான் அது. இது ப்ரைஸ் என்னக்கா? இதோட ப்ரைஸ் வந்து 120 rupees. கிளே வந்து 12 கிளே வந்துடும். இந்த மாதிரி டூலும் வந்துடும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்காக அடுத்த காட்டுறது வந்து ரெசின் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரெசின் ஆர்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ரெசின் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட் கலர்ஸ் இது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது வந்து க்ரீன் இப்போ நான் கையில் வச்சுக்கிறது. இதிலே ஒரு 8 கலர்ஸ் கிட்டே இருக்கும். 8 to 7 கலர்ஸ் கிட்ட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனு, பர்பிள், ரெட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் இந்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது வந்து ரெசின் அந்த ஆர்ட்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்லா புரியும். அது கிராஃப்ட் ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ அவங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெசின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்றவங்க. ஸோ நான் ரெசினுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரெசின் ஹீட் டூல். இது ரெசின் ஆர்ட் பண்ணிடுறோன்னா அது காய வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதை உடனே காய வைக்கணும் அப்படின்றப்போ இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் டூல் தான் அது. ஹீட் ஏர் வரும், ஹீட் பண்ணி சீக்கிரமாக காய வச்சுக்கலாம். அது மாதிரி காவிங் டூலு, அப்புறம் இந்த மாதிரி நெயில் ஆட் பண்ணுறது, காய வைக்கிறது, சீக்கிரம் காய வைக்கிற அதே மாதிரி தான் இதுவும். அது ஹீட் டூலு. இது வந்து லைட்டு, யூவி லைட். இதுவும் இந்த நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்க, நெயில் ஆட் பண்ணுறீங்க, சீக்கிரம் காய வைக்கணுன்றப்போ இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இருக்குது. அது மாதிரி ரெசின் ஆர்ட்டில் பண்ணுற அந்த கிளிட்டர் ஸ்டிக்கர்ஸ், அந்த கிளிட்டர் பேப்பர்ஸ், இதெல்லாம் கிளிட்டர் பவுடர்லாம் பார்த்துருப்பீங்க. அதை கிளிட்டர் பவுடர் மாதிரியே இருக்கிறதுல இது பேப்பர்ஸ். இதுவும் கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரெசின் ஆர்ட்டுக்கும் நெயில் ஆர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்புறம் இது வந்து சார்கோல் ப்ரஷஸ், சார்கோல் பென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் பென்சில்ஸ் பார்த்துருப்போம். அந்த பென்சில்ஸ்லேயே இது வந்து சார்கோல் பென்சில்ஸ். இது ட்ராயிங் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த சார்கோல் ஆர்ட்டுன்னே நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த இதுக்கான சார்கோல் பென்சில்ஸ் தான் இது. டிஃப்ரெண்ட் இதில் வரும். மீடியம், சாஃப்ட், ஹார்டுன்னு அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வரும். இதுவும் அவைலபிளாக இருக்குது. 200 rupees தான். பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து மேக்னெட்டிக் செட்டு பேக். இது சின்ன பசங்க கிட்ஸ் விளாட்றதுக்காக ஒரு செட்டு தான் இது. இந்த மாதிரி காரு மேக்னெட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த அயன் பவுடரும் இருக்கும். நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம். அயன் பவுடர்லாம் அப்படியே காந்தத்து மேக்னெட் வைக்கும்போது அப்படியே அப்சர்வ் ஆகும் அந்த பவுடர், அயன் பவுடர். இது அப்புறம் இப்படி ஒரு செட் வரும். காம்பஸ்ஸு, இதுலேயும் காம்பஸ் வரும். ஒரு லென்ஸு, இந்த மாதிரி செட்டு டிஃப்ரெண்ட் செட்டில் இருக்குது. இது 90 rupees. இது 90, 80 rupees, 100 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த மாதிரியும் மேக்னெட்ஸும் அவைலபிளாக இருக்குது.
அடுத்து இதே மாதிரி நம்ம நான் ரெசினுக்கு சொன்ன மாதிரினா ரெசினுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இதுவும். ரெசின் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டுறதுக்கான ஃபாயில் பேப்பர்ஸ் இது வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர். ஒரு பேக்கில் வந்து 25 பீஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இது சில்வரில் இருக்குது, கோல்டில் இருக்குது, காப்பரில் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நெயில் ஆர்ட்டுக்கு, ரெசின் ஆர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதில் ஃபோட்டோவிலே போட்டிருப்பாங்க. நெயில் ஆர்ட்டு, சின்ன சின்ன ஆர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வேர்ல்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறதே அதுதான். நம்ம இஷ்யூஸ் ஆஃப் கஸ்டமர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி வந்தீங்கனாலும் நம்மகிட்ட இருக்கும். அதேமாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையானது. இப்போ புதுசாக வந்து அரைவல்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த டெக்கர் ஸ்டிக்கர்ஸு, இந்த இப்போ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி டெக்கர் ஸ்டிக்கர்ஸு, அப்படியே பக்கத்துலேயே ஐஸ் ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். இப்போ புதுசாக நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் 3D ஸ்டிக்கர்ஸு, அதே மாதிரி கலர் ஸ்டிக்கர்ஸ், அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் அந்த ஹார்ட் ஷேப் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்டான மேக்னெட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்மைலி சிம்பிள் போட்ட மேக்னெட்ஸு. இது ஒரு பீஸில் 12 பீஸ் இருக்கும். ஒரு பேக்கில் 12 பீஸ் இருக்கும். இது சும்மா நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைனா எங்கேயா பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 70 ருபீஸ் இதோட ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி இப்போ கிட்ஸுக்கு ப்ளே டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ப்ராடக்டாக இருக்கிறது க்ளே ப்ராடக்ட்ஸ்லாம். க்ரியேஷன் பிராண்ட் தான் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது வந்து க்ரியேஷன்ஸ் பிராண்ட் தான். அந்த மாதிரி க்ளேலேயே டிஃப்ரெண்ட் க்ளேஸும் இருக்குது. க்ளே மோல்ஸும் நிறையாவே இருக்குது. அனிமல்ஸோட க்ளேஸ் இருக்குது, இல்லைனா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்கிற மோல்ட் இருக்குது. இல்லை மோல்டு மட்டும் தனியாக வர பேக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டு மட்டும் வர பேக்கு, மோல்டும் இந்த ரோலரும் வந்துடும். ஸோ நீங்கள் க்ளே வச்சுருக்கீங்கன்னா ரோல் பண்ணியும் அந்த மோல்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது, மோல்டு மட்டும்னா இப்படி வாங்கிக்கலாம் நீங்கள். இல்லை மோல்டு வேணால் க்ளேவோடு எனக்கு வேணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி சின்ன பேக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த மாதிரி 6 க்ளே கொடுத்துருவாங்க, ஒரு மோல்டு கொடுத்துருவாங்க. கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களாம். இந்த மாதிரியும் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி க்ளே வந்துடும், ரோலரு, இந்த மாதிரி மோல்டு, ஒரு டூல் வந்துடும். இப்படியும் இருக்குது. இது வந்து 85 ருபீஸ் தான். ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும். இந்த க்ளே ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். 85 ருபீஸ், 100 ருபீஸ், 50 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது கொஞ்சம் யூனிக்கான ஸ்டிக்கராக இருக்கும். இது விண்டேஜ் ஸ்டிக்கர் சொல்லலாம். விண்டேஜ் நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிற கட்டிங்ஸ் மாதிரி, கட் பண்ணி எடுத்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி, கட் பண்ணி எடுத்த பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த விண்டேஜ் ஆர்ட் பண்ணுறவங்க, அந்த விண்டேஜ் லுக்கு கொண்டு வரதுக்காக நிறைய பேர் கிராஃப்ட் பண்ணுவாங்க, ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அவங்களாம் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. இதோட ப்ரைஸ் ஆனால் 40 ருபீஸ் தான் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ்னே நீங்கள் எடுத்திங்கனாலே 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நேரில் வர முடியாது அப்படின்றவங்க வெப்சைட்டில் eShop.com அப்படின்ற வெப்சைட்டில் அதிலே கூட நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டும் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுறவங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கிராஃப்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, கிராஃப்ட் பஞ்சஸ்ஸு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த சைடும் மாடலிங் பிளேடு, சின்ன பிளேடு, அப்புறம் குவில்லிங் பேப்பர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒரு கலர்லேயே அப்படியே யூனிக்கான கலர்ஸ்லாம் வந்திருக்கும். அதேமாதிரி எல்லா கலர்ஸும் சேர்ந்த ஒரு பேக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸும் இருக்கும். ஸோ குவில்லிங் பேப்பர்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிராஃப்ட் பஞ்சஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கனால இப்போ ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான பெயிண்டிங் கலர்ஸு, அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு, எல்லா விதமான ஷேட்ஸும் இருக்கும். ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்குது, அக்ரிலிக் கலர்ஸ் இருக்குது, எல்லா விதமான கலர்ஸும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலை. நான் ஒரு க்ளே காட்டியிருந்தேன். அந்த க்ளேயில் இந்த மாதிரி மோல்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மோல்டு. இதில் வந்து க்ளேவும் இருக்கும், மோல்ட்ஸும் இருக்கும், டூலும் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பேக் இருக்குது. கிட்டார் ஷேப்பில் இருக்கிற பேக் இருக்குது. எல்லாமே மோல்ட்ஸ் தான். பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, ஆர்ட்டுக்கும் கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளிட்டர்ஸ் இதெல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். கிளிட்டர்ஸ் வந்து ஸ்டாரில் கொடுத்துருப்பாங்க.
ஸ்டார் ஷேப் கிளிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலே ஹார்ட் ஷேப்பு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்கும். ரெலி கலர்ஸ். ஆனால் கலர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பெரிய பேக்கும் இருக்கும், சின்ன பேக்கும் இருக்கும். அதேமாதிரி சின்ன ஒரு பேக்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு பாட்டிலாக கூட வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு செட்டாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு பேக்கும் வந்துடும். இதெல்லாமே ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கும். எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸும் ஃபேப்ரிக் கலர்ஸ் எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ஷேட்ஸும் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் மைன்யூட்டான ஷேட்ஸும் நிறையாவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேட்ஸ் வேணுமோ, என்ன டிஃப்ரெண்ட் கலரில் வேணுமோ, எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அவுட்லைன் கொடுக்குற அந்த கலர்ஸும் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே இருக்கும். நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான எல்லா பெயிண்டிங் கலர்ஸும் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸு, ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது நம்மகிட்ட. இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் இந்த மாதிரி கலர்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்கும். டாட்டர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதான் சொன்னதில்ல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயே நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாலும் உங்கள்கிட்ட இருக்கும், நம்மகிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது வசதியாக பார்க்கும்போது உங்களுக்கே என்ன வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து கேன்வாஸ் போர்டு பார்க்க போகிறோம். அதிலே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் என்ன சைஸஸில் இருக்கோ அந்த சைஸஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுலே நம்மகிட்ட இருக்கிற நம்ம ஷாப்பில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இந்த போர்டு. இது ஆர்டிஸ்ட் போர்டு தான். இது நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ப்ரஷில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த டூல் ஒன்று இருக்கும், பெயிண்டிங் டூல் ஒன்று இருக்குது. அந்த டூல்லேயே கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போர்டு தான், கேன்வாஸ் போர்டு தான் அது. இதுவும் கலர்ஸும் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது, பிளாக் கலர்லேயும் இருக்குது. சின்ன போர்டு இருக்கும் பிளாக் கலராக, அதை நான் காட்டுறேன். இந்த போர்டோட ப்ரைஸ் 350 rupees. இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த 350 rupees. இது ரவுண்ட் ஷேப்பு. இதில் ஓவல் ஷேப்பும் இருக்குது. ஓவல் ஷேப் இதை விட பெருசு. இது 400 rupees. இது அப்புறம் ட்ரையாங்கிள் இருக்குது. இது ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் இது 175 rupees. ஸோ முதல் சொன்ன மாதிரி அந்த கேன்வாஸ் போர்டில் இது கொஞ்சம் சின்ன சைஸ். இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட ப்ரைஸ் 200 rupees. இதிலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். ஒயிட் கலர்ன்றாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது. ஸோ நான் முதல் கேன்வாஸ் போர்ட்ஸ் காட்டினேன். அது வந்து பெரிய சைஸில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸ். இதெல்லாம் ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈசல் போர்டோடே வந்துடும். அந்த ஈசல் ஸ்டாண்டோடே வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி நிப்பாட்டி கூட வச்சுக்கலாம். இதிலே ஏதாவது நீங்கள் எழுதிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஒரு ஷோகேஸ் பீஸாக இது ஹோம் டெக்கராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல் காட்டியிருப்பேன் அந்த ஒயிட்டில். இது பிளாக் கலர். இந்த மாதிரி போர்டும் இருக்குது. இது 150 rupees. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ். இது அந்த ரெண்டு கேன்வாஸ் போர்ட்ஸுமே 150 rupees தான். உங்களுக்கு ஷேப் மட்டும் மாறும். இது ஸ்கொயர் ஷேப்பு, இது ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஆனால் இந்த மாதிரி யூனிக்கான போர்டும் இருக்குது. இந்த ஒரு சைடு வந்து பிளாக் போர்டும், இந்த சைடு வந்து ஒயிட் கலர் போர்டும் இருக்கும். இதிலே சாக் பீஸும் வந்துடும். ஸோ நீங்கள் ரெண்டு சைடும் எழுதிக்கலாம். இந்த சைடு எழுதிக்கலாம், இங்கிட்ட எழுதிக்கலாம். எரேஸ் பண்ணால் ஒரு சின்ன டஸ்டரும் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து 280 rupees. இதோட ப்ரைஸ். ஸோ இப்போ பார்க்குறது வந்து டியூகுபேஸ் டிஷ்யூஸ். இது நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டு நார்மல் டிஷ்யூ தான் போல் அப்படின்ட்டு நார்மல் டிஷ்யூவாக நினச்சிட்டு வாங்கிடுறாங்க. பட் இது வந்து என்னென்னா டியூகுபேஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஷ்யூ ப்ரைஸ் ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ், ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 rupees to 15 rupees வரும். இது ஒரு ஷீட்டோட ப்ரைஸு. ஸோ நீங்கள் இது எப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதோ பாட்டில் ஆட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து சின்ன பாக்ஸ் இருக்குது, பிளெயின் பாக்ஸ் இருக்குது, உட்டன் பாக்ஸு. அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் கட் பண்ணி இதுக்கு வந்து மாட் பாஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து காட்டுறேன். அந்த மாட் பாஜஸ் வந்து சின்ன பெயிண்ட் மாதிரி இருக்கும், க்ளூ மாதிரி இருக்கும். அது க்ளூ தான். அது அந்த க்ளூஸை வந்து மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே பேஸ்ட் ஆயிரும். அதிலே 2 டிஃப்ரெண்ட் க்ளூஸ் இருக்குது. ஒன்று வந்து மேட் ஃபினிஷில் வரும், இன்னொன்று ஷைனிங் ஃபினிஷில் வரும். ஸோ அது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷைனிங் அடிக்கும்போது ஷைனிங்காக தெரியும், அந்த பாக்ஸே ஷைனிங்காக தெரியும். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படியே எல்லாமே கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இப்படி வரும், ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும், இந்த மாதிரி டிசைன். இது மாதிரி எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 டிசைன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு நேரில் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி. ஆன்லைனில் வெப்சைட்லேயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னென்ன டிஷ்யூஸ் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே பார்த்தோன்னே இருக்கிறது வந்து டைரிஸ். டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஸ்டைல் டைரிஸ். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைரிஸ் எல்லாமே நம்ம நார்மல் ரைட்டிங் டைரிஸ் தான். பட் வந்து வெளியே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கனால இன்னும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா இது வந்து லாக்கோட வர டைரி, லாக் அண்ட் கீயோட வரும். அந்த மாதிரி டைரிஸ். இல்லைனா ஜம்கி சீக்வன்ஸ் பண்ண மாதிரி டைரிஸ், இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ண டைரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 350 360 250 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி ஹார்ஸ் டைரி, அதே மாதிரி இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பாஞ்ச் குட் டைரி மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி டைரிஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரிலே சின்ன சைஸ் டைரிஸும் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வெளியே நம்ம பார்க்குற டைரிஸு, அதிலே சின்ன பாக்கெட் டைரி மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே 100 125 ருபீஸு 150 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து மேஜிக் புக். இது ஒரு பென்னோட வரும். இது என்னென்னா நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். உள்ள ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும். பேப்பர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தெரியும். இது என்னென்னா இந்த ஒரு பென் கொடுத்துருப்பாங்க. இந்த பென்னில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிடணும். இங்க்கு பதிலாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா அந்த வாட்டர் இதில் படும்போது இந்த உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து வெளியே தெரியும். உள்ளே இருக்க அந்த அனிமல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வெளியே தனியாக தெரியும், பிரைட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மேஜிக் புக்கு. சும்மா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, அவங்க சும்மா ஃப்ரீ டைமில் அவங்க விளையாடுறதுக்காக ப்ளே பண்ணுற டைம் தான் இல்லையா? இப்போ வந்து காஞ்சிரும். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக அதுமாரி ஆயிரும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம இங்க் மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அது காஞ்சி போயிடும். மறுபடியும் இது மாதிரி ஆயிரும். பழைய ஸ்டேஜுக்கே ஆயிரும். பழைய ஸ்டேஜுக்கு மறுபடியும் பென் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சும்மா இருக்கிறப்போ சின்ன பசங்க விளாட்லாம். என் ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரிப்பீட் டு யூஸ்ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாட்டியும். ஓகே. அடுத்த ப்ராடக்ட் வந்து டெய்லி ரிமைண்டர். இப்போ நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஏதாவது ரிமைண்டர் எழுதணும், ஏதாவது நோட்ஸ் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். அது பிளாக் கலர் போர்டு மாதிரி தான் இருக்கும். அதில் எல்லாமே டேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சின்னதாக மெசேஜ் எழுதுறீங்க, ஏதாவது நோட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்கர் ஐட்டமாக கூட வீட்டில் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 260 ருபீஸ். நீங்கள் சாக் பீஸில் எழுதிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பென்சில் பாக்ஸ். இது ஃபோல்டபுள் பாக்ஸ். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்களா, சைடில் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணி இப்படி க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அது சின்ன பசங்க பென்சில் பாக்ஸ் வச்சுருக்காங்க, யூனிக்காக இருக்கும்னா வச்சுக்கலாம். சைட்லேயே வந்து லெட்டர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லெட்டர் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஷேப்ஸ் இருக்கும். மேலே ரூலரும் இருக்கும், ஸ்கேலும் இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா மெஷர்மெண்ட் அர்ஜெண்டாக பண்ணணும் அப்படின்றப்ப இதிலே மெஷர் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க. ஃபுல் இந்த கிட்ஸுக்காக இது. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் 90 ருபீஸ் இதோட ப்ரைஸ் 90 ரூபா. அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஃப்ரிட்ஜில் சும்மா சின்ன பசங்க இல்லைன்னா சும்மா நம்ம பேஸ்ட் பண்ணி வைப்போம் மேக்னெட் இருக்கிறது. ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒட்டுற மேக்னெட்ஸ் தான் இது வந்து லெட்டர்ஸு, டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸு, கார்ட்டூன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க லெட்டரு. இதே வந்து அனிமல்ஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி அனிமல்லையும் இருக்குது. ரெண்டுமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் தான். இது வந்து 200 ருபீஸு. இது 160 ருபீஸ். அடுத்த ப்ராடக்ட் வந்து டீச்சர் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவோம். இது என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் இந்த இதில் மெசேஜ் போட்டிருப்பாங்க, கிரேட் நைஸ் ஒர்க். இந்த மாதிரி டீச்சராக இருக்கீங்க நீங்கள், உங்கள் பசங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த எழுதி முடிக்கிறாங்க, டெஸ்ட்டு முடிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க நல்லா எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கலாம். கிரேட், வெரி புவர், அந்த மாதிரி வெரி குட், சூப்பர், வெல் டன், டெரிஃபிக், அந்த மாதிரி நீங்கள் எது அவங்க பண்ணுறது அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக பண்ணலாம். இது 6 பீஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். உள்ளே ஸ்டாம்ப் பேட் மாதிரி, இங்க் பேட் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே ஓப்பன் மட்டும் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த ப்ராடக்ட் வந்து கிட்ஸு
ஃபோம் ஸ்டாம்ப் இது. மொதல் ஒரு ஸ்டாம்ப்பு காட்டினேன்ல அதே மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பேட் இருந்தால் நீங்கள் இதில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபோமில் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன பசங்க வந்து இதுக்கு கிட்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராஜெக்ட் பண்ணும்போது மேலே டெக்கார் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கலாம். ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து 70 rupees, 6 பீஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மோட்ரு, இது செட்டு, இது பேட்ரி செட்டு, இது எலக்ட்ரிக்கல் செட்டு. எப்படின்னா இது ஒரு பேட்ரி அந்த கம்பார்ட்மெண்ட்டோடு வந்துடும். இது என்னென்னா நீங்கள் அந்த சின்ன சின்ன சயின்டிஃபிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சின்னதாக பண்ணுவாங்கள்ல சின்ன பசங்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு லேர்னிங்காக கொடுக்கலாம். பேட்ரி, இந்த பல்ப்பு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ சின்ன ஒரு பல்ப் எரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த செட் யூஸ் பண்ணிக்கலாம். 80 rupees இது. இதில் இன்னொரு செட் இருக்குது. இதில் வந்து லைட் மட்டும் தான் பண்ண முடியும், பல்ப் மட்டும் எரிய வைக்க முடியும். அதுக்கான இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேன் மோட்டரோடே இருக்கும், ஒரு ஃபேன் விங்ஸும் மோட்டரோடே வந்துருக்கும், எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்கும். இது 99 rupees. ரெண்டு இது 80 rupees, 99 rupees ரெண்டு இது வரும். இப்போ அடுத்தது வந்து ஸ்க்ராட்ச் நோட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்க்ராட்ச் நோட் நம்ம ஷாப்பில் இருக்கும், பெரிய சைஸில் இருந்துச்சு, பெரிய A4 சைஸில் இருந்துச்சு. இது வந்து அதிலே சின்ன சைஸ். இது என்னென்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எழுதும்போது இந்த மாதிரி கலர்ஸாக வரும். ஒரே கலர் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். பிளாக் கலரில் இருக்கும் பேப்பரு. நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி கலராக வரும். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சாக இருக்கும். ஹேண்ட் நிட்டிங், கையில் நிட்டிங் பண்ணுவாங்கள்ல, அந்த நிட்டிங் பண்ணுற அந்த உள்ளன் தான் அது, உள்ளன் த்ரெட்ஸ் தான் அது. இது எல்லாமே இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான். இது பிராண்டட், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அந்த உள்ளன் த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ சும்மா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த உங்களுக்கு ஃபோட்டோவிலே தெரியும், அந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மிக்சடு கலர்ஸ்லையும் இருக்குது. இதெல்லாம் இந்த சொட்டர் தைக்கிறதுக்கு, சின்ன பேஸ்கெட் மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். நல்லா அழகாகவே இருக்கும் பண்ணும்போது. இந்த மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு பஞ்சோட ப்ரைஸும் 90 rupees, 100 rupees, 120 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட் ப்ரஷஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி சின்ன ப்ரஷஸ்லேருந்து இதெல்லாம் சின்ன நம்பர்ஸில் இதெல்லாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இதோட சைஸு 4, 1.10 சைஸ். அந்த மாதிரி சின்ன மைனூட்டான ப்ரஷஸ், ஆர்டிஸ்ட் ப்ரஷஸும் இருக்குது. இந்த மாதிரி திக்கு ப்ரஷஸும் இருக்குது. இந்த திக் ப்ரஷஸ், இதில் நல்ல திக்கான ப்ரஷஸும் இருக்குது. ஸோ ப்ரஷஸ் ஒன்றும் இல்லையா, அதே மாதிரி இது நீங்கள் பார்த்தது நார்மல் ப்ரஷ் தான். ஸோ இது எல்லாமே ஃபேன் ப்ரஷஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேன் ஆர்டிஸ்ட் ப்ரஷஸ். இது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செட்டாகவே வந்துடும். இந்த செட்டோட இது வந்து 280 rupees. இதுவுமே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய ப்ரஷஸும் இருக்கும், இந்த மாதிரி சின்ன ப்ரஷஸும் இருக்கும். அப்போ நான் சொன்னேன்ல மைனூட்டான ப்ரஷஸும் இருக்கும்ட்டு, இந்த மாதிரி மைனூட்டான ப்ரஷஸும் இருக்கும். அதே மாதிரி கிராஃப்ட் டூல்ஸும் நிறையவே இருக்குது நம்மகிட்ட. இந்த மாதிரி வுட்டு காவிங் டூல்ஸு, அப்புறம் இந்த உட்டன் கார்விங் டூல்ஸே நிறைய செட்டு, 6 piece செட் இருக்கும். அந்த அங்கே இருக்கிற 3 piece செட் இருக்கும். அந்த மாதிரி கிராஃப்ட் டூல்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய இது இருக்கும், ஒயிட் ரேஞ்சில் இருக்கும் அதுவும்.